இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் E20 பெட்ரோலை பற்றி கவர்மெண்ட்டை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணி பேசிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை நாள்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அக்ரிகல்ச்சர் பேஸ்டு சுகர் கேன் செல்லுலாஸ் கார்ன்லேருந்து வர்றது. இதனால பேன் ஆகும்போது பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது எத்தனை நாள் வாட்டர் வேப்பரை ரிலீஸ் பண்ணும். இதனால தான் இன்ஜின் BS3 BS4 வெஹிக்கிளில் இன்ஜின் கம்ப்ரஷன் ஃபயரிங் ஒழுங்காக நடக்காது. E20 ஃபியூலை நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஃபியூல் டேங்க் ரஸ்ட் ஆகிறதுக்கு அண்ட் உங்கள் ஃபியூல் சிஸ்டம் ரஸ்ட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் 2023 பிஃபோரில் வந்த BS3 BS4 வெஹிக்கிள்ஸ் தான் வரும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் நம்ம மேஜராக பார்த்துக்கலாம். மைலேஜ்லையும் தான் இன்ஜினுமே இந்த மாதிரி ஸ்டக் ஆகி ரன் ஆகும். E20 ஃபியூலால் வர ப்ராப்ளம் ஓல்டர் பைக்ஸில் தான் வருமே தவிர E20 சப்போர்ட் இருக்கிற பைக்ஸ் அண்ட் கார்ஸ்க்கு வரவே வராது. E20 ஃபியூல் பெட்ரோல் பம்ப்ஸில் வந்ததுலேருந்தே நான் என்னோட வண்டிக்கு யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பெட்ரோல். அண்ட் அதுவுமே XP95 XP100 2 வெரைட்டிஸில் இருக்கும். அண்ட் இந்த 2 வெரைட்டிஸ் ஆஃப் பெட்ரோல் எல்லா பெட்ரோல் பம்ப்லையுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பெட்ரோல் பம்பில் இருக்காது. அப்போ நான் நார்மல் பெட்ரோல் தான் போடுவேன். அது ஷார்ட் டேர்மாக தான் யூஸ் பண்ணுறதால எந்த ப்ராப்ளமும் மேஜராக வரும். E20 மற்ற கண்ட்ரீஸ்லேயும் தான் இருக்குது. E20 நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் க்ரூட் ஆயிலுக்காக மற்ற கண்ட்ரி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்க தான்.